பற்றியும் நம்ம கடைசி காலத்தை பற்றி பார்க்க போகிறோம். இதில் அந்த கார்டு நம்ம போன வாட்டி கூட பார்த்தோம். இந்த கார்டு, அந்த ஐடி கார்டு, அந்த மாதிரி ஐசி அந்த கார்டு, அதெல்லாம் பற்றி பார்த்தோம். இன்றைய நாளும் இந்த அட்டையிலிருந்து எப்படி அந்த முத்திரைகளாக கொண்டு போகிறாங்க, இந்த சிப்பு, அந்த ஆண்டி கிறிஸ்துவோட சிப்பு, அது தெரியும். அதுக்குள்ளே எப்படி கொண்டு போகிறாங்க அதை நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வெளிப்படுத்தல் 13:16. யாராச்சும் ஒருத்தங்க எடுத்தவங்க இல்லை, நானே ரீட் பண்ணுறேன். வெளிப்படுத்தல் 13:16. அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தல் 13:16. அது சிறியோர் பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள், இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலதுகையிலாவது நெற்றியிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கு, அப்புறம் உள்ள வசனம், அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது இலக்கத்தையாவது தரித்து கொள்கிறவன் தவிர வேறொன்றும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. ஸோ இதில் பார்க்க வேண்டியது என்னன்னா, இப்போ நம்ம ஏடிஎம் கார்டு, ஸ்மார்ட் கார்டு, டெபிட் கார்டு, அந்த மாதிரி கார்டுன்ட்டு நிறைய இருக்குது. இந்த கார்டுலலாம் நிறைய குளறுபடி வருதுன்ட்டு இப்போ கூட ரீசெண்டாக நம்ம பார்த்துருப்போமே, இந்த பேங்க்லலாம் காசு எடுக்க போனோம்னா என்ன பண்ணியிருப்போம், பாஸ்வேர்ட் போடுவோம். அந்த பாஸ்வேர்ட் கூட யாருனாலும் போடலான்னு இப்போ அதுக்காக ரீசெண்டாக கூட இந்த ஓடிபி அந்த இது சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. அப்படின்னா நம்ம மொபைலுக்கு அவங்க காசு எடுத்தாங்கன்னா நம்மளுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி போட்ட பிறகு தான் அவங்க காசு எடுக்க முடியும். அந்த மாதிரி சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. அதுவுமே ஃபெயிலியர். எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்தோம்னா, நம்ம ஜிமெயில் கூட நம்ம ப்ரைவசின்னு சொல்லி வச்சுருக்கோம். ஆனால் எதுவுமே இந்த நாட்களில் எதுவுமே ப்ரைவசி கிடையாது. நம்ம நினைக்கலாம், நம்ம பாஸ்வேர்ட் போட்டோம், ஒழிச்சு வச்சிட்டோம், யாராலையும் நம்மளை கண்டுபிடிக்க முடியாது, நம்ம பண்ண சேட்டையோ நம்ம பண்ண மெசேஜோ எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு நம்ம மைண்ட் செட்டில் இருக்கோம். டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் கொடுத்தோம்னா 2 பேருக்கும் டெலிட் ஆயிரும். அந்த மாதிரி நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் நம்மளுக்கு தான் டெலிட் ஆகும், அவனுக்கு டெலிட் ஆகாது. இந்த காரியத்தை பார்ப்போமா, இது எக்ஸாம்பிளுக்கு ஜிமெயில் பார்ப்போமா. ஜிமெயிலில் நம்மளுக்கு சப்போஸ் பாஸ்வேர்டு மறந்து போச்சுன்னு வைங்களாம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுப்போம். அப்படி தானே? அந்த ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுத்தோம்னா அதில் ஒன் டைம் நம்ம உள்ளே போய் அந்த பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படி வரலாம். நம்மளுக்கு மறந்து போச்சுன்னா அந்த மாதிரி பண்ணலாம். இதை வேற யாருனாலும் பண்ணலாம். அதானே? நம்ம ஜிமெயிலை கொடுத்து அவங்க ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுத்து வேறு ஏதாவது பாஸ்வேர்ட் மாற்றலாம். ஸோ இந்த மெத்தடுமே ஃபெயிலியர். நம்ம நினைப்போம், நம்ம ப்ரைவசின்னு நினைப்போம். ஆனால் நம்ம எல்லாத்துக்கும் அலோவ் பண்ணிட்டு தான் இருக்கோம். எப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது நம்ம மொபைல் வாங்கும் புதுசுலேயே நிறைய காரியம் கேட்கும். நான் எல்லாத்துக்கும் ஓகேப்பா, அடுத்தல போ, நெக்ஸ்ட் போ அப்படின்ட்டு நம்ம எல்லாத்துக்கும் ஓகே கொடுத்துருப்போம். ஃபஸ்ட்டு அது கேட்டிருக்க காரியம் என்னன்னு ஒரு நிமிஷம் கூட நின்று யாருமே வாசித்திருக்க மாட்டோம். நானாக இருந்தாலும் சரி தான், என்னையும் சேர்த்தான் சொல்கிறேன், ஒன்றுமே வாசித்திருக்க மாட்டோம். அது கேட்டிருக்கோம். அது ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்கோம்னா, நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ, உங்கள் கான்டாக்டாக இருக்கலாம், உங்கள் ஜிமெயில், இமெயில், அப்புறம் என்ன உண்டு, மற்ற ஆப்லாம் உண்டு, அதெல்லாம் உள்ளலாம் நாங்கள் காப்பி வச்சுப்போம் அப்படின்னு அது கேட்டிருக்கோம். நம்ம என்ன செய்வோம், அதை அது நம்ம வாசித்திருக்கே மாட்டோம். நம்ம ஓகே கொடுத்து அடுத்த நெக்ஸ்ட் போயிட்டு அது என்ன கேட்கும், தேர்ட் பார்ட்டிஸ் யூஸ் பண்ணுவாங்க, உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லும் போதில் அதுக்கும் நம்ம ஓகே தான் கொடுத்துருப்போம். நம்ம ஏன்னா வாசித்திருக்கே மாட்டோம், அதனால நம்ம ஓகே தான் கொடுத்துருப்போம். அது யூடியூப்பு, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு அந்த மாதிரி உள்ளதுக்கெல்லாம் கொடுப்போம்னு சொல்லியிருப்போம். நம்ம ஓகே நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஃபோன் ஆன் ஆகுனா போதும், ஃபோன் அங்கே நம்ம புதுசாக ஃபோன் எடுத்தோம், நம்ம ஆன் ஆகுனா போதும், அந்த மாதிரி மைண்ட் செட்டில் நம்ம இருப்போம். எப்போண்டா ஃபோனை வாங்கினோன்னே உள்ளே யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு இருப்போம். ஆனால் இதெல்லாம் கவனிக்க மாட்டோம். இப்போ ஒரு செய்தி என்னென்னா, இது இந்த நம்ம டெலீட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறோம். ஆனால் இது நிறையா நம்மளுக்கு டெலீட் ஆகுமே தவிர அவங்களுக்கு டெலீட் ஆகாது. இடையில ஒரு செய்தி எப்படின்னா, தீவிரவாதிகள் தாக்கம் நடக்க போகுதுன்ட்டு ஒரு நியூஸ் வாட்ஸ்அப்பில் வைரலாக போயிட்டு இருந்து, அதை அவங்க
பார்க்காம இருந்தாங்க. அவங்க பார்க்காம இருந்துட்டாங்க. அப்புறம் இந்த மாதிரி தீவிரவாதிகள் தாக்கம் நடந்த பிறகு அவங்க கேட்குறாங்க, நீங்க ஏன் அப்படி என்கிட்ட சொல்லல அப்படின்ட்டு வாட்ஸ்அப் நிறுவனத்திட்ட கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, நான் உங்களுக்கு 5 மாசத்துக்கு முன்பாகவே உங்ககிட்ட சொல்லிட்டேன், உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி அப்படின்னா, நம்ம பண்ற ஒவ்வொரு சேட்ஸும் அவங்க கண்காணிப்புல தான் இருக்கும். நம்ம வேணா அழிக்கலாம், நம்ம வேணா டெலீட் ஃபார் எவ்ரி ஒன் கூட கொடுக்கலாம். ஆனா அவங்களுக்கு எப்படியும் அவங்க இதுலலாம் ஸ்டோரேஜ் ஆகும். ஏன்னா நம்ம ஏற்கனவே கொடுத்துட்டோமே, என்னனாலும் எடுத்துக்கப்பா, நீ ஒரு காப்பினாலும் வச்சுக்க, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு நம்ம கொடுத்துட்டோம். அதனால அவன் சேவ் பண்ணி வச்சுருப்பான். நம்ம பண்ண வீடியோவை நம்ம ஃபோனில் வீடியோ டெலீட் பண்ணியிருக்கலாம், ஃபோட்டோ டெலீட் பண்ணியிருக்கலாம், மெசேஜாக இருக்கலாம், எந்த விதமான காரியங்கள் டெலீட் பண்ணியிருந்தாலும் எல்லாமே தெரியும் அவங்களுக்கு. நம்ம டெலீட் பண்ண கால், நம்ம பேசி கொண்டிருக்கிற காலை கூட அவங்க கேட்டுட்டு தான் இருப்பாங்க. நம்ம என்ன பேசுகிறோம் அந்த இதெல்லாம் அவங்க கவனிப்பாங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ப்ரைவசியே இல்லை நம்மளுக்கு. மிருகத்தின் முத்திரை வர்றதுக்கு முன்பாக இப்போவுமே ஓரளவு வந்துட்டு, அதுக்கான அடையாளங்கள் எல்லாம் வந்துட்டு, நம்ம இது கார்டு, பாஸ்வேர்டு, ஓடிபி எல்லாத்துக்கும் மேலே இப்போ 2020 கொண்டு வந்திருக்கிறாங்க பயோ சிஸ்டம் அப்படின்ட்டு ஒன்று. அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, பயோமெட்ரிக் சிப் அப்படின்னா என்னன்னா, ஒரு சிப் நம்ம இதில் ஸ்க்ரீனில் கூட போட்டு விட்றேன் இருக்க. பயோமெட்ரிக் சிப், அதை சிப்பு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக 2020 கொண்டு வந்துட்டாங்க. அந்த சிப்பு எப்படி இருக்குன்னு அந்த சைஸை பாருங்களேன். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் அந்த சிப்பு. பார்த்தீங்களா, இது ஒரு இந்த என்ன சொல்லுவாங்க, ஒரு அரிசியோட லைட்டாக கொஞ்சம் பெருசாக இருக்குது, அவ்வளோதான் இருக்குது. இதுதான் அந்த பயோமெட்ரிக் சிப். இதுதான் இனி வரப்போகிற காலகட்டத்தில் அந்த கையில் நெத்தியில் பதிப்பாங்கன்னு சொன்னோம்னா, ஏற்கனவே நம்ம கிளாஸில் பார்த்துருப்போம். அந்த மாதிரி பண்ணுறது இதுதான், இந்த சிப்பு தான். இருக்கிற நம்மளை கண்டுபிடிக்கிற வைக்கிற எல்லாமே பயோமெட்ரிக் சிஸ்டம் தான். நம்ம உடம்புல என்னத்தை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க, இப்போதைக்கு எதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்கன்னா, நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க, கால் ரேகை, கை ரேகை, வேற டிஎன்ஏ, வேற பிளட் குரூப்பு, வேற ஐரிஸ் மெத்தட் அப்படின்னா கண்ணில் இருந்து ஒரு கருவளையம் அப்படி ஒரு மெத்தட் வச்சு கண்டுபிடிக்கிறாங்களாம். அந்த மாதிரி மெத்தட்லாம் இப்போ கண்டுபிடிக்கிறாங்க. இது இப்போ நடக்கிற பயோமெட்ரிக் அந்த மெத்தடு எல்லாம் அந்த சிப்பை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. அந்த கார்டு சிஸ்டம் சொன்னோம்ல, அந்த ஸ்மார்ட் கார்டு, ஏடிஎம் கார்டு, அந்த இன்னும் நிறைய ரேஷன் இதெல்லாம் மாற்றி இப்போ ஸ்மார்ட் கார்டு இதெல்லாம் கொண்டு வந்தாங்கல்ல, இந்த மாதிரி கார்டு எல்லாமே ஃபுல்லாகவே போயிடும் இனி உள்ள நாட்களில். போயிட்டு அதுக்கு பதிலாக என்ன வரும்னா, பயோ சிப், இது சொன்னேங்களா பயோமெட்ரிக் சிப், அந்த இது வரும். அந்த சிப்பு இப்போ இது கார்டு ஃபுல்லாக போயிடும். அவங்க எல்லாமே அவங்க வாங்கிட்டு அந்த பயோ சிப்பை நம்மளுக்கு போட்டு விடுவாங்க. நீங்கள் நினைக்கலாம், ஆதார் கார்டு, ஐசி வேற. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், இப்போ நாங்களும் யூஸ் பண்ணுறோமே ஆதார் கார்டு, இப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணும் போச்சுல நம்ம எப்படி ஐசி யூஸ் பண்ணுறோம், ஆதார் கார்டு யூஸ் பண்ணுறோம், நிறைய இதெல்லாம் கார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோமே, அப்படிலாம் இருந்தால் நம்ம பரலோகம் போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போகலாம். எப்படி முடியும்னு சொல்றேன்னா, இதெல்லாம் இப்போ ஆண்டவருடைய வருகைக்கு அடையாளமே தவிர வேற ஒன்றும் இல்லை. அவர் வர்றாரு அப்படின்ட்டு ஒரு எச்சரிப்பு, அவரோட பிள்ளைங்களுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். பைபிள்ல கூட ஒரு வசனம் சொல்லியிருப்பாங்க, கண்டும் விசுவாசிக்கிறவனை பார்க்கலாம், காணாமல் விசுவாசிக்கிறதே மேல், அப்படி சொல்லியிருப்பாங்க. ஆனா ஆண்டவர் நம்மளுக்கு பிள்ளைகளா இருக்கிற ஒவ்வொருத்தங்களுக்கும் அவரே சரி பாவம் பொழைச்சு போட்டுன்ட்டு அவரே என்ன பண்றாருன்னா, இதை பார்த்தாச்சும் விசுவாசிங்கடா அப்படின்ட்டு இதை நம்மளுக்கு நம்ம கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் கொண்டு வர்றாரு. இது வேற அந்த கார்டு சிஸ்டம் வச்சிருக்கிறதுனால பயப்பட வேண்டாம். அது அந்த பயோமெட்ரிக் சிஸ்டம், அந்த சொன்னேன்ல அந்த சிப்பு தான் வைக்கக்கூடாதே தவிர இந்த சிஸ்டம்லாம் வச்சுக்கலாம். இனி உள்ள நாட்களில் அது வாங்கிடுவாங்க எப்படியும்.
கார்டு ஃபுல்லாகவே அது ஃபுல்லாகவே பேன் பண்ணிடுவாங்க, ஒழிச்சிருவாங்க. அப்புறம் ஃபுல்லாகவே இந்த பயோமெட்ரிக் சிஸ்டம் தான். இதுதான் அந்த வெளிப்படுத்தல் 13-16லலாம் இருக்குது. இது அந்த அதனோட சைஸ் எவ்வளோ இருக்கும்னா ஒரு 7 மில்லிமீட்ரு 11 மில்லிமீட்டர் அவ்வளோதான் இருக்கும். அந்த அரிசியோட சைஸ் எவ்வளோ இருக்கும் அதோட கொஞ்சம் பெருசாக அந்த மாதிரி தான் வரும். இந்த சிப்புக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒரு ஃபோட்டோ கூட பார்த்துடலாம். இந்த சிப்புக்குள்ளே என்னென்னா டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்ட்டு ஒரு கருவி இருக்கும். லித்தியம் அப்படின்ட்டு ஒரு பேட்ரி அதுக்கு வேணும்ல சார்ஜ் பண்ணுறதுக்கு, அதுக்காக ஒரு பேட்ரி. வேறு நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி அந்த RFID ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் அதோட இதுவும் இருக்கும். இது எல்லாமே அதுக்குள்ளே அந்த சிப்புக்குள்ளே இருக்கும். நம்ம இந்த பார்த்தோம்ல சிப்பில் இந்த கையில் பொறுத்துறாங்களா அந்த சிப்புக்குள்ளே எல்லாமே இருக்கும். அந்த அவ்வளோண்டு அந்த அரிசி அளவு அந்த சிப்புக்குள்ளே இவ்வளோ பெரிய காரியங்களை வச்சுருக்காங்க பாருங்களேன். இப்போ நம்ம அந்த சிப்புலாம் நிறைய நாய் பூனை யானை வந்தது போனது எல்லாத்துக்குமே செக் பண்ணியாச்சு. இதை வச்சு இது என்ன பண்ணுது, இது என்னத்துக்குன்னு சொல்கிறாங்கன்னா, இது ஒரு ட்ராக் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதை கண்டுபிடிச்சது. இதனோட பர்பஸ் அதுதான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வேதத்தில் பார்க்குறோம் இது அண்டி கிறிஸ்துவோட கண்காணிப்பில், ஒரு நபரோட கண்காணிப்பில் இருக்கிறதுக்காக இது வர்றோன்னு சொல்லி ஆண்டவர் வேதத்தில் சொன்னது. இது யானைக்கு பூனைக்கு அந்த நாய் அதுக்கெல்லாம் அந்த குரங்கு அதுக்கெல்லாம் போட்டு பார்த்து செக் பண்ணியிருக்காங்க. இப்போ இனி அந்த ஹியூமன் ட்ராக்கிங் சிஸ்டம் கொண்டு வராங்க. அப்போது இதுக்கு ஒரு ஆப் உண்டு பார்த்துக்கோங்க. இந்த ஆப்பில் தான் ஒவ்வொருத்தங்களையும் கண்டுபிடிப்பாங்க. அதுவும் அந்த ஆப்பெல்லாம் சும்மா நார்மலாலாம் யூஸ் பண்ண முடியாது. இது காசு பே பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். இது அமெரிக்காவில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இது நடந்த உண்மை சம்பவம். எப்படின்னா, அவங்க ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் இருக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்டு என்ன சொன்னாங்கன்னா, இது நடந்த உண்மை சம்பவம். எப்படின்னா, அவங்க ஹஸ்பண்டு ஒர்க்கு விஷயமா நான் வெளியே போகிறேன், ஒரு 3 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அந்த ஒய்ஃபும் சொல்லியிருக்காங்க, சரி போயிட்டு வாங்க, 3 நாள் ஆகுமா, சரி போயிட்டு வாங்க அப்படின்ட்டு விட்டாச்சு. அப்போது இவங்க ஒய்ஃப் தான் ரொம்ப புத்திசாலியாச்சு. அதில் இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, ட்ராக் பண்ணிடுவோம். இப்போவுமே நம்மளுக்கு ட்ராக்கிங் ஆப் நிறைய இருக்குது. இது நிறைய ஆப்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். காவல் உதவி அந்த மாதிரி ஆப்லாம் ட்ராக் பண்ணி வருவாங்க. அந்த மாதிரி ஆப்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். இன்னும் நிறைய ஆப்லாம் உண்டு. அந்த மாதிரி ஆப் வச்சு அவங்க ட்ராக் பண்ணலான்ட்டு அதுக்கு காசு பே பண்ணி, அப்புறம் அவங்க ட்ராக் பண்ணி பார்த்தாங்கன்னா கார் எங்கே நிற்குன்னா, அவங்க காரு இவங்க ஒய்ஃபோட ஃப்ரெண்டு வீட்டில் நிற்கு அவங்களோட காரு. அதனால இவங்க ஒய்ஃப் கால் பண்ணியிருக்காங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னா அவங்க சொல்லியிருக்காங்க, இது ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே என் ஃப்ரெண்டு வீட்டில் உங்களுக்கு என்ன வேலை அப்படின்ட்டு அவங்க கேட்குறாங்க. நீ எப்படி கண்டுபிடிச்சா அப்படின்னு அவரு கேட்டாராம். அதனால எனக்கு தான் எல்லாம் தெரியுமே, வாங்க உங்களை வச்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு. அப்புறம் ஒய்ஃப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்கள் மெயிலை எடுத்து செக் பண்ணி பாருங்கள், நான் உங்களுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பி விட்டேன் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் சொன்னது போய், அதை இப்போ ட்ராக் பண்ணி அழகாக கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்ணுக்கு வேணால் மறைச்சி யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துக்கலாம், இந்த பால் டப்பாலெல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்க தெரியுமா, அப்போ என்ன செய்வாங்க, ப்ரைவசியாக இருக்கும். அந்த பாட்டிலுக்கு ப்ரைவசியாக இருக்கும். அது ஒரு 50 ml அவ்வளோதான் இருக்கும். அதுக்கு என்ன செய்வாங்க, ஒரு கர்ச்சிப்போ ஏதோ ஒரு துணியை சுற்றி அப்படி அந்த பிள்ளைக்கு கொடுப்பாங்க. அப்போது என்ன ஆனால் அதில் டப்பாவை பார்த்தாலே தெரியும் 50 ml தான் இருக்கும் அப்படின்ட்டு. சிலவங்க பார்த்துருக்கீங்களா, சாப்பிட மூச்சில் யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ப்ரைவசியில் இருப்பாங்க. அந்த மாதிரி ப்ரைவசிலாம் இனி ஃபுல்லாக போயிடும். ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே நம்மளே சுற்றி வந்து நம்மளையே அவன் ஃபுல்லாக 24 மணி நேரம் அந்த மாதிரி கண்காணிக்கிற விதத்தில் வந்துடும். இது 2008 2009 அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா, இதுக்கு ஃபுல்லாகவே எதிர்த்துருக்காங்க. இந்த மாதிரிலாம் வேண்டாம், எங்களை 24 மணி நேரமும் கண்காணிக்கக்கூடாது, இப்படி கண்காணிக்கிற சிஸ்டம்லாம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ட்டு கோர்ட்டில்
பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க கோர்ட்ல அவங்க இதை கிரியேட் பண்ணியிருப்பாங்களா, அவங்க கிரியேட் பண்ணவங்க யாருன்னு நான் அடுத்த வரிசையா இதுக்கு அடுத்தால உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்புறம் கோர்ட்ல போய் கேட்கும் போச்சுல அவங்க ரீசன் சொல்றாங்க. எப்படியும் ரீசன் சொல்லி தானே ஆகணும். அப்போ அவங்க ரீசன் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன ரீசன் சொன்னாங்கன்னா, மருத்துவமனையில ஒரு பேஷண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்கள தனியா போய் ஒவ்வொரு வார்டுக்கும் ஒவ்வொரு நர்ஸ் போட்டு அப்படி அவங்கள கவனிக்க முடியாது. ஸோ அப்போ அவங்களுக்கு மொத்தமா இப்போ ஒரு 100 பேர் ஒரு நோயாளிகள் இருந்தாங்கன்னு வைக்கலாம். அவங்கள ஒரே ஆளா இருந்து கண்காணிக்கணும்னா அந்த சிப்பை மாட்டணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரே இடத்துல இருந்து ஒரே சிஸ்டத்துல இருந்து நம்ம அவங்கள எல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம், அவங்கள எல்லாம் ட்ராக் பண்ணி இதுல பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, நல்லா தான் இருக்கு, நெக்ஸ்ட் சொல்லுங்க அப்படின்ட்டு அவங்க சொன்னோன்னே, ராணுவ வீரர்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ராணுவ வீரர்னா இப்ப இடையில கூட அந்த இது இந்தியா பாகிஸ்தான் போர் இருந்தது தெரியுமா, அப்போ ஒருத்தங்களை பிடிச்சிட்டு போனாங்க. பாகிஸ்தான்ல பிடிச்சிட்டு போய் அவங்கள ஒரு 1-2 நாள்ல பிடிச்சிட்டு விட்டாங்க. நம்ம கேட்டிருப்போம் நியூஸ்ல. அந்த மாதிரி விட்டாலும் இவங்க என்ன செஞ்சாங்க, செக் பண்ணாங்க. அவங்க உடம்புல ஏதாவது சிப்பு ஏதாவது இருக்கான்ட்டு அவனை 48 மணி நேரம் அவனை ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா செக் பண்ணியிருக்காங்க. ஏதாவது சிப்பு ஏதாவது மறைச்சி எடுத்து வச்சிருக்காங்கன்னா. ஏன்னா இவங்க இங்கோடி போகும்போதுல இங்க உள்ள எல்லா காரியங்களும் அவங்க பார்ப்பாங்க. அங்கிருந்து அவங்க லைவ்ல பார்ப்பாங்க. இங்கிருந்து அவன் பேசுறதை கேட்கலாம், அவன் எங்க போறானா அவங்க எல்லாம் ட்ராக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ராணுவ வீரர்கள் காணாம போனாங்கன்னா அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக இது யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு, ராணுவ வீரர்கள் அவங்கள கடத்திட்டு போயிட்டாங்களோ, அவங்கள எப்படி தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா அவங்கள ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இன்னொன்று என்னன்னா, காணாம போயிருப்பாங்களா சின்ன பிள்ளைங்க, அவங்கள இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம், காணாம போறத தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இது கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. சரி, அந்த கோர்ட்டும் சொல்லுது, சரி இதெல்லாம் பார்க்க முடியல, நல்லா தான் இருக்கு, சரி இதை கொண்டு வந்தா இது நல்லா தான் இருக்கும், நம்ம மக்கள் தான் ஃபுல்லா டெக்னாலஜின்னா ஏதோ வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அங்க உள்ள அலோவ் பண்ணுவோமா அப்படின்ட்டு, சரி அப்போ இது ஓகே தான் அப்படின்ட்டு இந்த இது கோர்ட்டும் இதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. நீங்க சரி இதை யூஸ் பண்ணிக்கலாம், ஆனா ஒரு கண்டிஷன் போட்டு கொடுத்தாங்க. இது எல்லார்ட்டையும் நீங்க அந்த சிப்பை போடுற எல்லார்ட்டையும் நீங்க சொல்லி தான் கொடுக்கணும். என்ன சொல்லி கொடுக்கணும்னா, இது 24 மணி நேரமும் உங்களை கவனிப்போம், இது உங்களே சுத்தி சுத்தி வரும் அப்படிங்கிறத நீங்க சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் இந்த சிப்பை போடணும், அவங்க உடம்புல மாட்டணும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த சிப்பை எந்தெந்த இடத்துல எல்லாம் போடுவாங்கன்னா, நம்ம பைபிள்ல கூட வாசித்திருக்கோம், வலது கையில நெற்றியில அப்படின்ட்டு. இப்போ நம்ம அந்த சிப்பை பார்க்கணும்னா, இப்போ நம்ம காலில் கொண்டு போட்டிருந்தோம்னா யாராவது இப்போ வந்து உங்க சிப் எங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம், காலத்துக்கு காமிக்க முடியுமா, இல்லைல்ல. அப்போ ஏதோ முதுகு பின்னாடி ஒட்டி இருந்தாலும் அங்கேயும் பார்க்க முடியாது. அப்போ இப்படி திரும்பி காமிக்கணும். அப்போ அதனால சரி, அப்போ எல்லாரும் பார்க்குற இடம் வேணும். அப்போ பார்க்குறோம்னா அப்போ கை இருக்கு, இப்போ கூட ஃபிங்கர் பிரிண்ட் அதெல்லாம் வைக்க, அப்போ நம்ம கையில போட்டோம்னா அப்போ அது இது அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்கு. அப்புறம் நெத்தியில போடலாம் அப்படின்ட்டு பண்ணியிருக்காங்க. நெத்தியில போட்டா சிலவங்களுக்கு அந்த மாதிரி அந்த கண்ணுல இருந்து கண்ணீர் வர்ற மாதிரியோ, அவங்களுக்கு ஒரு மாதிரி எரிச்சல் வர்ற மாதிரியோ அப்படி அந்த ஃபீலிங்ஸ் வருதான். அப்போ அவங்களுக்கு இந்த கையில போடுற மாதிரி அப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம உடம்பு ஏற்றுக்கொள்ளாது. ஆண்டவர் நம்மளை படைச்சது எப்படின்னா, வெளிநாட்டு பொருள் உள்ள நம்ம உடம்புல ஏறக்கூடாது, அந்த மாதிரி தான் ஆண்டவர் படைச்சிருக்கிறார். எப்படின்னா, நம்ம கண்ணில் கூட ஒரு தூசி விழுந்துச்சுன்னு வைங்களேன், அப்போ நம்ம கண்ணு சும்மா பார்த்துட்டு இருக்குமா, நம்ம கண்ணில் எப்படியாவது விழுந்ததை எப்படியாவது வெளியே எடுக்கணும், அந்த மாதிரி அந்த வெளியே இருந்து வருகிறத நம்ம எப்படியாவது வெளியே எடுக்கணும், அந்த மாதிரி பர்பஸில் தான் ஆண்டவர் படைச்சிருக்கிறார். இதை யாரு கண்டுபிடிச்சாருன்னா, இந்த இந்த சிப்பை யார் கண்டுபிடிச்சாருன்னா, கார்ல் ஸ்டான்ஸ் அப்படின்னு ஒருத்தங்க தான் நெற்றியில அல்லது கையில மாட்டலாம் அப்படின்ட்டு அவரு கண்டுபிடிச்சிருக்கிறார். இதுல நெத்தியில மாட்டுனா அன்னைக்கு கூட கிளாஸ்ல சொன்னேன், அவரு ஆண்டவரோட மனுஷன் தான். இது கார்ல் ஸ்டான்ஸ் அவரு இஸ்பாப்பில் தான். ஆனால் இப்படிப்பட்டவர்னா ஆண்டவர் அறகுறையா தெரிஞ்சவங்க, ஏதோ ஒரு
ஆண்டவர்னு அப்படி இன்னொரு வச்சுருப்பாங்களா, அந்த மாதிரி நிறைய கிறிஸ்டின்ஸ் இருக்காங்களா, அந்த மாதிரி அவரும் ஒரு ஆள். அவர் எல்லாம் கண்டுபிடிச்சி அங்கே ஐபிஎம் நிறுவனத்துக்கு கொடுத்துட்டாரு. இந்த கையில் மாட்டலாம், எல்லாம் நெட்ஸில் மாட்டலாம் அப்படின்ட்டு ஒரு இதை கண்டுபிடிச்சு அப்படி கொடுத்துட்டு போயிட்டார். இவர் தான் கண்டுபிடிச்சி ஐபிஎம்ல கொடுத்துட்டு அவர் லீவுக்காக வீட்டுக்கு போயிட்டார். அப்புறம் ஆண்டவர் அவங்ககிட்ட பேசுகிறார். நீ இப்படி ஒன்றை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கிய அப்படின்ட்டு ஆண்டவர் பேசும்போதுல வேதத்தில் இருக்கிற வசனத்தை ஆண்டவர் காமிச்சாராம். வெளிப்படுத்தல் 13:16. அப்போ இவர் நான் செஞ்சது பாவம்ல அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கிறார். நான் செஞ்சது பாவம், இந்த மாதிரி காரியத்தை கண்டுபிடிச்சிருக்க கூடாது அப்படின்னு அப்படி ஆண்டவர்கிட்ட பேசும்போதுல ஆண்டவர் சொன்னாரா, நீ கண்டுபிடிக்கலன்னா இன்னொரு ஆள் எப்படியும் கண்டுபிடிக்க தான் செய்யும். ஏன்னா நான் பைபிளில் சொன்னது எப்படியும் நடக்க தான் செய்யும் அப்படின்னு சொன்னபோதுல அவர் மன்னிப்பு கேட்டு ப்ரேயர் பண்ணியிருக்கிறார். இதில் ஒருத்தவங்களோட பிக்சர் ஆட் பண்ணுறேன் பாருங்க. இவரை யாருக்கெல்லாம் தெரியும்? இவரை யாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இவர் பேர் தாமஸ் ஜே வாட்சன். இவரு பேரை யாரும் தெரியறது வாய்ப்பு இல்லை. இவரை எல்லாத்துக்கும் தெரியும் அதானே. இவர் ஹிட்லர், எல்லாருக்கும் தெரியும். இவர் என்ன பண்ணாருன்னா 60 லட்சம் யூதர்களை கொண்டிருக்கிறார். 60 லட்சம் யூதர்களை கொண்டிருக்கிறார். ஸோ இது யாரு கொல்றதுக்கு ஐடியா கொடுத்தா, இவங்களெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சி யூதர்கள் எப்படி கண்டுபிடிச்சி எடுத்து பண்ணாங்க அப்படின்றதுக்கு இந்த நபர் நான் காமிச்சோம்ல, இது தாமஸ் ஜே வாட்சன். இவர் தான் இதை கண்டுபிடிச்சு கொடுத்தது. இந்த ஒரு 5 இலக்கம், ஒரு 5 டிஜிட் நம்பர் என்ன இருக்கு பாருங்களா, 5 டிஜிட் நம்பர். அந்த நம்பரை அவங்க உடம்புல குத்திட்டு அப்புறம் ஒரு டிஜிட் நம்பரை ஒரு மிஷினில், நம்மளுக்கு சொன்னேன்ல ஒரு 16 டிஜிட் நம்பர் நம்ம உடம்புல படும், அப்புறம் 2 டிஜிட் நம்பர் கம்ப்யூட்டரில் வரும் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த மாதிரி இவங்க இப்போ அந்த காலகட்டத்தில், ஹிட்லர் காலகட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா, அந்த மிஷினுக்கு ஒரு நம்பர், அந்த யூதனுக்கு அவனுக்கு ஒரு 5 நம்பர், மொத்தம் 6 நம்பர் அப்படி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஐடியா கொடுத்தது யாருன்னா இவர் தாமஸ் ஜே வாட்சன். இவர் தான் அந்த எல்லாத்துக்கும் ஐடியா கொடுத்து பண்ணது. இதுக்கெல்லாம் ஒரு மிஷின் வச்சுருக்காங்க. இந்த மிஷின் பேர் என்னதுன்னா ஹாலோஹர்ட்ஸ் கருவி. இதை நம்ம பாஷையில் சொல்ல போனோம்னா இது ஒரு கொலைகார கருவி. இதில் தான் எல்லாரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம அந்த காலகட்டத்தில் இருக்கிறது இந்த கம்ப்யூட்டர் இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. அந்த காலகட்டத்தில் இவங்க அவங்களோட அந்த 5 இலக்க நம்பரும் அதில் சேவாக இருக்கும். இந்த மிஷினில் அந்த ஒரு டிஜிட் நம்பர் இருக்கும். அப்புறம் அவங்களோட பேர் டீட்டெயில், அந்த யூதரோட பேர் டீட்டெயில் எல்லாமே இந்த கருவியில் சேமித்து வச்சுருப்பாங்க. அந்த பர்பஸுக்காக இதை யூஸ் பண்ணி இந்த ஒரு கொலைகார கருவியை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஏற்கனவே நடந்த காரியம். இது அந்த தாமஸ் ஜே வாட்சன் அவர் தான் டிஜிட் நம்பர் வச்சு அவங்களெல்லாம் கொல்லலாம் அப்படின்ட்டு அந்த இதை கொண்டு வந்தவர். ஸோ அந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்மளுக்கு முன்பாகவே நடந்திருக்கு. இனி உள்ள நாட்களில் இதோட கொடூரமான காரியங்கள் நடக்கும். இந்த 16 டிஜிட் நம்பர் நம்ம உடம்புல பொருத்துவாங்க. 16 டிஜிட் நம்பர் அந்த இதில் இருக்கும். அப்புறம் இந்த 2 டிஜிட் நம்பர் அந்த கம்ப்யூட்டரில் இருக்கும். அந்த மாதிரி காரியங்கள்லாம் வரும். இப்போது எனது இ-சேவை மையத்தில் போய் கேட்டோம்னா தெரியும், நம்மளுக்கு 16 நம்பர், அங்கே 2 நம்பர் அப்படின்ட்டு வச்சுருப்பாங்க. இனிலாம் அவங்க பார்க்குற விதத்தில் நம்மளுக்கெலாம் ஒரு நேம்லாம் வச்சு இருக்காது. அது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இனி உள்ள காலத்துலலாம் நேம்லாம் இருக்காது. இனி ஃபுல்லாகவே அந்த நம்பர் டிஜிட்டலில் மாறிட்டே இருக்குது. இப்போ கூட பார்த்தோம்னா டிஜிட்டல் இந்தியான்னு கொண்டு வர்றாங்க. ஸ்மார்ட் டிவி, ஸ்மார்ட் சிட்டி, அப்புறம் ஸ்மார்ட் ஃபோன், அப்புறம் ஸ்மார்ட் கார்டு, இன்னும் நிறையா ஸ்மார்ட்னு நிறைய வருதுல்ல. இந்த மாதிரி காரியங்கள் எல்லாமே இனி வர்ற நாட்களில் ஸ்மார்ட்டுன்னு நம்ம டெக்னாலஜி வளருதுன்னு நினைப்போம். ஆனால் அதுக்கு மேலே ஆண்டவர் பைபிளில் சொன்ன ஒவ்வொரு காரியங்களும் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு காரியங்களும்
நம்ம கண்களுக்கு மறைவாக இருக்கலாம். ஆனால் பேருக்கு இது காரியங்கள்லாம் தெரியாமல் இருக்குது. ஒவ்வொரு நாளும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கலாம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் காரியங்களை படிக்கலாம். இதில் இன்னைக்கு பார்த்த இந்த கார்டுல இருந்து அப்புறம் இந்த சிப்புக்கு மாறுறதுல ஏதாவது ஒரு டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கேட்கலாம். சரி, ஓகே. ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாம். ஆமென். தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆவியானவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்துலையும் தகப்பன், நீங்கள் ஒவ்வொரு காரியத்தை பற்றி இந்த கடைசி நாட்களில் என்னென்ன காரியங்கள் நடக்க போகுது என்பதை எங்களுக்கு காண்பித்தீங்களே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, அந்த காரியத்தை நாங்கள் அறிந்தவர்களாக, அப்பா, மற்றவர்களுக்கு நாங்கள் போதிக்கிறவர்களாக எங்களை எடுத்து பயன்படுத்துவீராகப்பா. எங்களுக்கு தெரிஞ்ச காரியங்களை எல்லாம் அப்பா உங்கள் பிள்ளைங்களாக இருக்கிற ஒவ்வொருத்தங்களுக்கும் நாங்கள் வெளிப்படுத்தி அப்பா உங்கள் வருகையின் காரியங்களை வெளிப்படுத்த எங்களுக்கு பலன் தருவீராகப்பா. நீங்கள் வேதத்தில் சொல்லியிருக்கிறது போல, நீ ஆயத்தப்படும் மற்றவர்களை ஆயத்தப்படுத்து என்று உங்கள் வருகைக்காக ஆயத்தப்படுத்த எங்களுக்கு பலன் தருவீராகன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்வீராகப்பா. அப்பா, நாங்களும் ஆயத்தப்படணும்ப்பா. மற்றவர்களையும் அப்பா உமக்குள்ள வழி நடத்தணும்ப்பா. உமக்காக ஆயத்தப்படுத்தி உங்கள் வருகைக்காக ஒவ்வொருத்தங்களும் எதிர்கொண்டு நிற்க தகப்பன் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக நாம மட்டும் மகிமைப்படுத்தும் பொறுப்படுத்திக் வழி நடத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். எல்லாரும் இணைந்து சொல்லலாமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல காரியங்களையும் மறவாதே. ஆமீன், ஆமீன். God bless you all.